யார் பயங்கர ரெஸ்பான்சிபிள் பொறுப்புனா அப்படி ஒரு பொறுப்பு எல்லாத்துலயும் அப்படின்னா சொல்லலாம். பொறுப்பு நான் தான். செருப்பு தொலைச்சிட்டு வந்தவங்க போய் 8000 செருப்பு தொலைச்சிட்டு வந்துட்டாங்க கோயில்ல. நம்ம கேஷ் இருக்கும் கையில, கார்டில் பே பண்ணா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 600 ஆகும் 700 ஆகும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் தானே கொடுப்போம். மேடம் வந்து அதெல்லாம் கிடையாது, கார்டு எடுத்துட்டேன் நான் இதிலே போட்டுருங்க. யார் சாமி நீங்க அந்த கார்டை தட்டி உள்ள வைக்கலாமே. சொல்லாதடா. யார் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் மகன்றவா கொடுங்க. வஞ்சரம். இப்போ என்னன்னா பயங்கரமா யார்ட்டையாவது நம்ம சண்டை போட்டிருப்போம், நீ உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வஞ்சரம் சாப்பிடலாமா வரியா வாடி அப்படின்னு போயிடும். உங்க பார்ட்னர் அடிக்கடி உங்களை செல்லமா கூப்பிடுற ஒரு நிக்நேம். உங்க பார்ட்னரோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆஸ் யூஷுவல் உனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. என் லைஃப்பில் நிறைய நான் கஷ்டத்தை பார்த்துருக்கேன், நிறைய அப்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய டவுன்ஸும் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் என்னோடய லைஃப் வந்து ஒரு விஷயத்தினால இன்கம்ப்ளீட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீ என் லைஃப்பில் வேணும். என் கூட சேர்ந்து நீயும் நிறைய ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ. Love you too. Nice, nice. I decide. I go extra. Presta. Always extra. Smartana Cleaning, Tiranodan Arambam. Book your next holiday at Grand Royal Tours. சரி, உங்களுக்காக நான் ஒரு क्वेश्चन. யார் வந்து நிறைய இந்த ஃபுட்வேர் வாங்குறது, ஸ்லிப்பர்ஸ், ஃபுட்வேர்ஸ்? அதுவும் அதுவும் நீங்க யூசுவலா பசங்க வாங்குவாங்க, அதெல்லாம் கேட்டேன். ஆஹாங்க, இப்போதான் எனக்கு கூட அவதாங்க வாங்கி தருவா. எவ்வளவு வச்சிருக்காங்க? இது ஒரு டெக்னிக் வச்சிருக்கா. இது என்னன்னா நம்ம வீட்ல போட்டு கொடுத்துட கூடாது, அவங்க வீட்ல சொல்லிட கூடாதுன்னு. லாஸ்டா கோவில்ல ஒரு ஸ்லிப்பர் அப்படியே விட்டுட்டு கேளுங்க. எனக்கு அதாவது ட்ரெஸ் எடுக்க போல படத்துக்கு தான் போறோம், சாப்பிட தான் போறோம்னு போறது. டேய் இந்த ட்ரெஸ் பாரு செம்மையா இருக்கு, வா சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு கூட்டு போயிடுவா. நூதனமா போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம வாய் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஹேய் பாரு ஒரு கொரியன் வேர் மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கும், உனக்கு போட்டா எப்படி இருக்கும் சொல்லி டக்கு டக்குன்னு நமக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவா. நம்ம போயிட்டு நம்ம வேணான்னு சொல்ல முடியாது, நல்லாவும் இருக்குமா, சரி ஓகே நல்லா தான் இருக்கு, இரு நான் போய் பார்த்துட்டு இப்போ ஃபிட் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அனுப்பிச்சிட்டு வரதுக்குள்ள பார்த்தா ஒரு ட்ராலி ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும். இது நான் எடுத்தேன், நான் அடுத்த வீக்கு தான் எடுப்பேன், இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன் சரியா அப்படின்றவா. சரி ஓகேன்னு விட்டுருவோம். இது வந்து நமக்கு பார்கெனிங் பண்ணுவாங்க தெரியுமா, உங்களை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க அப்ப நான் 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், நான் 20 எடுத்துப்பேன், நீ திறக்க கூடாது, நீ இருந்தா புது ட்ரெஸ் எடுத்துருக்க, நீ சொன்னீனா நானும் அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக். சூப்பருங்க. காவியா கிட்டே நம்ம நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பிடிக்காதீங்க, எனக்கு வந்து நியாயமா தான் இருப்போம். ஓகே, யார் வந்து சீக்ரெட் ஸ்பாயிலர்? ஒரு சீக்ரெட் சொன்னா அது வந்து ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது உளறிடுவாங்க, நம்ம மீறி வந்துரும். இவகிட்ட ஒரு சீக்ரெட் நம்ம சொன்னோம்னா வெச்சுக்கவே மாட்டா. சீக்ரெட் இல்ல, அது என்னன்னா ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணனும், அதனால அத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரோம். நானு ஆனா என்னோடத கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒன்று நம்மள ஏதாவது கேள்வி ஏதாவது ஒன்று வாங்குவா. நான் வந்து இவளுக்கு இது நீடு இருக்கு, ஒரு மேக் புக் வந்து நீடு இருந்துச்சு, ஓகேவா, எடிட்டிங் கற்றுக்கணும், மேக் புக் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு அதான் கிஃப்ட் பண்ணியிருப்பேன் அவளுக்கு, மேக் புக் 4 Pro தான் நினைக்கிறேன், ஆமாம் அது கிஃப்ட் பண்ணியிருப்பேன். சரி ஓகே சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிட்டேன் நான், ஓகேங்களா. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் கூட இருக்காது முன்னாடி வந்து போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மொபைல்ல வந்து மேடம் வந்து அமேசான்ல வந்து மேக் புக் ஆர்டர் போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா வந்து ஐடியா இருந்துச்சு. இங்க பாரு 10,000 குறைஞ்சிருக்கு, ஆர்டர் போட்டுறவா அப்படின்றா. ஏய் பண்ண அவசரப்படாத டக்குனு மாட்டிக்கிட்டீங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அது வேஸ்ட் ஆயிடும்ல. அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டா அது இப்போ ஆல்ரெடி இருக்கிறது நம்ம கிஃப்ட் கொடுத்தா அது ஒரு சர்ப்ரைஸா இருக்காது, இருக்கு என்கிட்டன்ற மாதிரி நீயே வச்சுக்கோன்றவா. அப்புறம் அவசரப்படாத இரு வாங்கலாம். ஓ அப்ப நீ வாங்கிட்டியா அப்படின்ட்டா. யோசிச்சு பாருங்க, இது மாதிரி நான் சர்ப்ரைஸ் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், ஸ்பாயில் பண்ண வைக்கிறா. யாரு வந்து பயங்கர இந்த துருன்னு இருக்குது 2 பேர்ல, துருன்ட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணதே கஷ்டம். போற இடத்துல அது நான் தான். நீங்க தானா? ஹைப்பர் ஆக்டிவ் இவன், ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் தியானம் எல்லாம் பண்ணி அமைதியா இருக்கேன், அதனாலதான் வந்து குளிக்க லேட் ஆகுது, ஷவர்ல தியானம் பண்றோம் நாங்க டெய்லியும். யார் பயங்கர ரெஸ்பான்சிபிள், பொறுப்புனா அப்படி ஒரு பொறுப்பு எல்லாத்துலயும் அப்படின்னா சொல்லலாம்.
பொறுப்பு நான் தான். இங்க பாரு, இப்பரு செருப்பு தொலைச்சிட்டு வந்தவங்க 8000 ரூபாய் செருப்பு தொலைச்சிட்டு நீ அதை வந்துட்டாங்க மட்டும் கோயில்ல. சொல்லாத. பொறுப்பு என்னங்க 8000 பொறுப்பு? செருப்பு வரை தொலைச்சிட்டீங்களா இங்க காவியா? பாருங்க. என்னங்க நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? மால் ரெஸ்ட் ரூம்ல வாட்ச் கழட்டி வச்சுட்டு வந்துருவா, ரிங்கு கழட்டி வச்சுட்டு வந்துருவா. கஷ்டம். இதெல்லாம் சொல்லலாமாடா? அதெல்லாம் சொல்லலாம். நிறைய திங்ஸ் வந்து மேடம் வந்து நிறைய விட்டுட்டு வந்துருவாங்க. தாராள பிரபி. இந்த இது ரெண்டு விதமே வந்து எனக்கு மைண்ட்ல என் கண்ணுக்குள்ள ஏதோ ஒன்று இப்போ மறந்துருவாங்க. போச்சு அப்படின்னா என் கண்ணுல இப்ப அதே பொறுப்புலாம் இல்ல, பொறுப்பே இல்ல. ஞாபக மறதி ஆமா. அதிகம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேஷ் இருக்கும் கையில, கார்டில் பே பண்ணா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 600 ஆகும் 700 ஆகும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் தானே ஆமா. கொடுப்போம். மேடம் வந்து அதெல்லாம் கிடையாது. கார்டு எடுத்துட்டேன், நான் இதுலயே போட்டுருங்க. வா, யார் சாமி நீங்க? அந்த கார்டு தட்டி உள்ள வைக்கலாமே. எல்லாம் சொல்லாதடா. யாரு பொறுப்பு யோசிச்சுக்கோங்க. நீங்க தான் சுஜித் தான் பொறுப்பு. இதெல்லாம் வேணாம் bro. ஓகே. யார் பயங்கர பொசசிவ்? பொசசிவ் நான் தான். ஆனா அவர் தானே கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. அது ஓகே, பட் அவ வந்து விட்டுருவா, கெடு போ அப்படின்னு விட்டுருவா. நம்ம தான் கொஞ்சம் பொசசிவ் ஆகும். யாரை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி? அவ்வளவுதான், சண்டையா ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா முடிஞ்சிச்சுப்பா அந்த மாதிரி. சாப்பாடு. ஃபுட்டி யாரு? ஃபுட்டி பயங்கரமான ஃபுட்டி. சாப்பாடு தான். பயங்கர ஃபுட்டி. யார் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் மகன்றவா கொடுங்க. வஞ்சரம். இப்போ என்னன்னா பயங்கரமா யார்ட்டையாவது நம்ம சண்டை போட்டிருப்போம், நீ உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வஞ்சரம் சாப்பிடலாமா வரியா, வாடி அப்படின்னு போயிடும். அவ்வளவுதான். காவியா வேமா வந்து சூஸே ஈஸியா இருக்காது. சாப்பாடுனா வேமா சூஸ் எல்லாம் விட்டுட்டு பறந்துரும். நம்ம சண்டை போட்டோமா எப்போன்ற மாதிரி போயிடுவான். வஞ்சரம் தான் முக்கியம், வாங்க போலாம். ஆமா, கடவா, வஞ்சரம், ஃபிஷ், இந்த சீ ஃபுட் Seafoods ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மேடம் வந்து ஈஸியா இந்த கருவாடு தொக்கு அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா மேடம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க இதெல்லாம் ஏன் கத்து வச்சுக்கோங்க. எல்லாமே குக் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்து ஏங்க நான் வந்து ஒண்ணும் தெரியாதுங்க. அப்படிதாங்க எங்க சமைக்கவே வீட்டுக்கு தெரியாதுங்க. கூப்பிட்டு நான் ஒரு கட்டத்துல வந்து எங்க அம்மா வந்து சமைச்சு போட்டு தான் இவளை மேஜரா வந்து கரெக்ட் பண்ணது. அப்படியா? சூப்பரா சமைப்பாங்க அம்மா. வாங்க அம்மா மீன் சாப்பிடுவா, பயங்கரமா. ஃபிஷ் சாப்பிடுவா. அம்மா ஃபிஷ் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது. யார் வந்து செட்ல நிறைய டேக் வாங்குவா? என்ன பண்ணுவாங்க? நம்ம சிரிச்சிருவாங்க. இல்ல அப்படி இல்ல. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா சீரியல் ஆக்டிங் எனக்கு இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் சீரியல்ன்றதால நான் வந்து ஆக்டிங் கிளாஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஆக்டிங் ஓரளவுக்கு கத்துட்டு தான் வந்தேன் நான். பட் ஆக்டிங் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அது சீரியல்ல நம்ம சுத்தமா போட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிங் இருக்கும், ஓவரா எமோஷனல் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே டபுள் எக்ஸ்ல இருக்கும்போது அது எனக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டாரு. சரி, டைரக்டர்ஸ் ஃபேவரட் யாரு நீங்க ரெண்டு பேர்ல? வாரிசு செட்ல சொல்லிட்டாரு. இல்ல பாரதி சாருக்கு நான் வந்து ஃபேவரட். இப்போ இருக்க டைரக்டர் சாருக்கு இவர் ஃபேவரட். யார் வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போறது? இப்போ ரோட்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு சின்ன இதாயிடுச்சுன்னா சண்டைக்கு போறது யார் ஃபர்ஸ்ட்? பார்த்தா அப்படி தெரியல, சமத்தா இருக்காரு. நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ரோட் கிராசிங்ல லைக் நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள பைக் இங்க நின்றுட்டு இருந்துச்சு போல. நான் கவனிக்கல, லைட்டா ஹிட் ஆயிடுச்சு. மிஸ்டேக் என்னோடது தான். எனக்கு டக்குன்னு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் பாட்டு இறங்கி வந்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து என்னோ பண்ற, இருங்க செருப்பு கூட மாட்டல, செருப்பு மாட்டாம எப்படி இறங்க முடியும், டக்குன்னு மாட்டுறேன். இன்னும் அவங்க உட்காந்துட்டு இருக்க கார்ல போனீங்களா? ஆமா, உட்காந்துட்டு இருங்க செருப்பு போடுறதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வீட போட்டோ எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா விட நம்ம அது பாத்து மிஸ்டேக் நம்ம மேல. அவன் என்ன திட்டிட்டு இருக்கான், நீங்க பேசாதீங்க இப்போ போயிடுங்க. எப்படி தெனாவட்டா உட்காந்துருக்காங்க. கடைசியில பார்த்தா அவர் வந்து எஸ்ஐ போல. அப்புறம் அதாவது நம்ம மேல தப்பு இருந்தா நம்ம வந்து இறங்கி போலாம், சாரி சார் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம மேல மிஸ்டேக் இல்லைன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ரஃபா தான் டீல் பண்ணுவேன். யார் வந்து ரொம்ப ரொமான்டிக் ரெண்டு பேர்ல? இந்த ரொம்ப லவ் யூ சொல்றது டெய்லியும் கொஞ்சம் அப்படி. அதுதான். ஓகே, சரி. இப்பலாம் அடிக்கடி லவ் யூ சொல்றாங்களா? அப்போ கூட சொன்னாதான் வரும், சொன்னா ரிப்பீட் சொல்லுவாங்க. இல்ல சாப்பிட்டியா லவ் யூ, தூங்குனியா லவ் யூ. அவன் வந்து மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றான். நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன், ஓகேவா? அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து யாரையும் பார்த்து காப்பி அடிக்க கூடாது. காப்பி அடிக்க முடியாதுன்னா உங்க ஆன்சர் வேற அவங்க ஆன்சர் வேற, ஓகேவா? ஸோ இப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து சுர்ஜித்காக எழுதணும், நீங்க வந்து காவியாக்காக எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பார்ட்னரோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன?
எட்டி பார்க்கணும் பாருங்க. ஏங்க எட்டி பார்க்க கூடாது. நீங்க தப்புனா லாஸ்டா நம்ம டேர் கொடுத்துக்கலாம். Okay. ஓகேவா? ஓகேவா? யாரு வந்து நிறைய தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க இன்னொருத்தருக்கு டேர் கொடுத்துக்கலாம். ஓகே. உங்க பார்ட்னரோட ஃபேவரட் கலர்? நான் ஃபுல்லா எழுதிட்டேனே. எனக்கு சைடுல எழுதணுமா? ஆமாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரி இருங்க. ஓ ஃபுல் ஒரு இதுக்கு எழுதிட்டீங்களா? ஆமா, குட்டி குட்டியா ஒரு 10 போட்டுக்கோங்க. ஓகே. உங்க பார்ட்னரோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், இந்த ஊருக்கு கண்டிப்பா போயிடணும்பா. இது ஐயோ அது அவனுக்கு தெரியுமே. நீங்க எழுதுங்க. எனக்கு எழுது நீ. எனக்கு தெரியும். எனக்கு நான் நிறைய இருக்கு. எனக்கு எப்படி மாட்டிக்கிட்ட பாரு. எனக்கு தெரியும். ஒரு விஷ் லிஸ்ட் இருக்குல்ல, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த படம் பார்க்கணும்பா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷ் லிஸ்ட் இப்ப சொன்ன படம். ரீசெண்டா கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷ் லிஸ்ட், இந்த படம் சேர்ந்து நம்ம பார்க்கணும். 2 பேர் சேர்ந்து இந்த படம் பார்க்கணும். அப்படி நீங்க சொல்லிருப்பீங்க, உங்களுக்குள்ள பேசிருப்பீங்க. அந்த மூவியா கூட எழுதலாம். இதுக்கு மட்டும் நீ பதில் எழுதல, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே இருங்க. ஓகே. பார்ட்னரோட ஃபேவரட்டான ஒரு டெசர்ட், ஒரு ஸ்வீட். என்ன ஸ்வீட்? டெசர்ட், எனி ஸ்வீட். ஸ்வீட். ஃபேவரட் ஸ்வீட். ஸ்வீட், டெசர்ட், எனிதிங். எது ஃபுட்ல எது வேணா எழுதிக்கலாம். ஃபுட். இல்ல சரி, ஸ்வீட். நாங்க டெசர்ட்னு தனியா கேட்போம். நீ அன்னைக்கு ஒரு நாள் சூஸ் பண்ணா ஒரு ஸ்வீட், அதனால நான் அதை எழுதுறேன். பாருங்க, அவ்வளவு நோட் பண்ணிருக்காருங்க உங்கள. நீங்க அந்த நோட் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கிடைக்குதா போ. அது வேண்டாம். இதுதான் எனக்கு வேணும். சூஸ் பண்ணா. மாட்டிக்கிட்டேனே. பாத்தீங்களா கேக்குறாங்க. அப்படிலாம் என்ன ஸ்வீட் காவியா உங்களுக்கு பிடிக்கும்னு கேக்குறா. சீட் பண்ணாதீங்க, ரோல்ல இருக்கல. -1 உங்களுக்கு மார்க். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பார்ட்னர் இந்த ஒரு விஷயம் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. கண்டிப்பா எங்க போனாலும் இது ஒரு விஷயம் இருக்கணும் கையில. இல்ல இதை மறக்காம எடுத்துட்டு போவாங்கப்பா வீட்ல இருந்து வெளியே போனா. அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே. என்னதான் எழுதணும்னு பாக்குறேன். உங்க பார்ட்னரோட ஃபேவரட் ஹீரோ, ஹீரோயின். நீங்க வந்து ஹீரோயின் எழுதணும், நீங்க ஹீரோ எழுதணும். நான் ஹீரோ எழுதணுமா? நான் ஹீரோயின் எழுதணுமா? நான் எழுதிடுவாளே. ஹீரோவும் ஒரு ஹீரோ சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த பேர் ஸ்லேட்லயே வாங்கல. உங்க பார்ட்னர் அடிக்கடி உங்களை செல்லமா கூப்பிடுற ஒரு நிக் நேம். ஏதோ ஒன்று இருக்கு பாரு. அவன் என்ன கூப்பிடுறதா? ஓகே. உங்க பார்ட்னருக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா? லாஸ்டா உங்க பார்ட்னரோட Dress சைஸ் என்ன, ஷர்ட் சைஸ் என்ன, நீங்க வந்து குர்த்தி சைஸ் அந்த மாதிரி. அது இப்படி சைஸ் இருக்கா? அதெல்லாம் வாங்க போறப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல, S M அந்த மாதிரி. எனக்கு அவங்க எழுதிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் போச்சு. இருக்கு. ஓகே. எஸ், சூப்பர். இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்படியே 2 பேரும் அழகா ஸ்லேட்டை மாத்திக்கிறீங்க. அவங்கவுங்க ஆன்சர்ஸை நீங்களே டிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஆர்லாம் போட்டு வச்சிருக்கா. ரெட் ஆர் பிளாக். தப்பு. நீ வேற தானே எழுதன. எதுக்கு நீ அழைச்சிட்டு இப்படி பண்ற? அது பிரச்சனை இல்லங்க. நான் அப்புறம் இப்ப process பண்ணி கூட நான் போடுவேன். மாத்திருப்பாரு. எட்டி பாத்துர்க்கா பாருங்க. -2. -2 உங்களுக்கு. காவியா, வாட் இஸ் திஸ்? -2. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்லிப்பர் சைஸ். ஸ்லிப்பர் சைஸ் 90k வா? 9 UK. UK வா? சரி ஓகே. 90k. அது யூ மாதிரி இல்லங்க. சரி 1 பாயிண்ட். ஓகே. தென் ஆக்சுவலா ரெண்டாவது क्वेश्चन வந்து ரெட் ஆர் பிளாக்னு போட்டுருக்கான். அது எப்படி நான் ஆஃப் மார்க் தரேன்? ரெட் பிளாக் ரெண்டு கலருமே பிடிக்கும்னு சொன்னேன். ரெட் தான் ஃபர்ஸ்ட். ரெட். சரி, அப்ப நான் ரெட் தான ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். சரி, அதனால okay. மார்க் கொடுத்துருங்க. சரி போனா போதும் 2. நீங்க மார்க் போடுங்க காவியா. போட்டுட்டேன். எவ்வளவு? தாய்லாண்டா? இல்லன்னு சொல்லு. ஸ்பைடர் காவியா மிரட்ட கூடாதுங்க இந்த மாதிரி. இல்ல வந்து ரொம்ப நாளா தாய்லாந்து போணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸ்வீட் தப்புங்க. ஸ்வீட் வந்து எனக்கு Sweet குலாப் எனக்கு ஜாமுன் தான் தெரியாது. ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் பால்கோவா பிடிக்கும். குலாப் நெக்ஸ்ட் ஜாமுன் தான் யோசிச்சேன். ஃபோன் இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். அப்படி கிடையாது. ஃபோன் தான் எங்கேயாவது விலை தான் சொன்னா எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவோம். இப்போ நீ ஃபோன் இல்லாம எங்கேயுமே போக மாட்டியா சொல்லு. இது வந்து நார்மலா எல்லாரும் போறது அப்படி கிடையாது. அவங்க கேட்ட கேள்வி வந்து இது இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். இது இல்லாம நீ எங்கேயுமே போக மாட்டேதானே. சரி, ஹாஃப் மார்க் கொடுங்க பாவம். நான் வந்து கண்ணாடி ஏதாவது ஒரு கண்ணாடி வேணும். இப்போ நீ அதுக்கு ராங் போடு. நான் அதுக்கு வேற ராங் போடுறேன். போடுங்க பாவம். போட்டு இங்க பாருங்க, த்ரீஷா. கரெக்ட் தான். கரெக்ட் தானே? ஆக்சுவலா நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன்? நீ தான் எழுதாதேன்னு சொன்ன. அப்ப நான் எழுதுறேன். அதுல சரி வந்து வேற மாதிரி எழுதணும். சரி பரவாயில்ல, அதுல ஒண்ணும் இல்ல. நீ எழுதி இருக்கணும். ஏன் எழுதல? தப்பு. இப்ப மாத்திக்கிறேன்னு சொல்றா. தப்பு அது. அவ்வளவு அநியாயம் பண்றாங்க இவன். அடுத்து காஃபி. கரெக்ட். இது என்னது? இது இங்க பாருங்க, அடிச்சிட்டா. அது கரெக்ட். ஆக்சுவலா போய் சொல்றா அவ. லாஸ்ட் क्वेश्चन என்னங்க? L சைஸ். ஷர்ட் சைஸ். ஓகே. ஆக்சுவலா வந்து 2 தப்பு, மத்ததெல்லாம் கரெக்ட். 8 8 out of 10. 9 out of 9 out of 10.
சுர்ஜித் தான் பாஸ். சரி ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஒரு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டேர் வந்து காவியா கொடுக்கணும் ஆசைப்பட்டே நீங்க ரொம்ப நாளாங்க இந்த ஒரு டேர் வந்து பண்ணணும்னா அந்த டேர் பண்ணலாம். ஏங்க அப்படிலாம் கொடுக்காதீங்க. நீங்க வந்து என்ன டேர் வேணா கொடுக்கலாம். நீங்க எப்படி வேணா கிஸ் பண்ணணும்னு சொல்லலாம், லவ் யூ எத்தனை வாட்டி சொல்லணும்னு சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். நான் தான் வந்து ப்ரொப்போஸ் மேபி அவங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அது ஒரு பார்க்கணுன்னு ஆசை. அவ்வளோதான், பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆஸ் யூஷுவல் உனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. என் லைஃப்பில் நிறைய நான் கஷ்டத்தை பார்த்துருக்கேன், நிறைய அப்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய டவுன்ஸும் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் என்னோடய லைஃப் வந்து ஒரு விஷயத்தினால இன்கம்ப்ளீட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்றது உனக்கு தெரியும். என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு விஷயம் எதிர்பார்த்து எனக்கு அது வந்து கிடைக்காம நிறைய போயிருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீ என் லைஃப்பில் வேணும். என் கூட சேர்ந்து நீயும் நிறைய ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. கண்ணெல்லாம் கலங்கிச்சு பாருங்க. இதுதான் சொன்னேன், உடனே கடைகளை எடுத்து பாருங்க. எங்க இந்த ஸ்டாக் வச்சிருக்கான்னு தெரியல, கடகடன்னு வந்துடும். ஏதாவது யோசிச்சிருந்தீங்களா இதுக்கு முன்னாடி ப்ரப்போசல்? இல்லை ப்ரப்போஸ்லாம் இல்லை. லைக் உண்மையாகவே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் அது நிறைய கேட்கணும்னு நினச்சேன், நிறைய சொல்லணும் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னு நினச்சேன். இப்போ பண்ணிட்டேன் பாருங்க. நான் எவ்வளோ அழகா ஐ டூ லவ் யூ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ பண்ணுவடா, நீ பண்ணுவ. நான் யோசிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் ஆகட்டும். உடனேலாம் நான் இது சொல்ல முடியாது. ஓகே. ஸோ காவியா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் அந்த போஸ்ட்லேயுமே போட்டிருந்தீங்க, மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ நான் சொன்ன ஒரு கரெக்டான எஸ் வந்து இவங்க தான்ட்டு. ஐ திங்க் உங்களோட டெசிஷன் கரெக்ட் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சூப்பராக ஜாலியாக லைஃப் லாங் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் வந்து உங்களுடைய பேருக்கு அமையும். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். I decide. I go extra. Presta. Always extra. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். Book your next holiday at Grand Royal Tours.